ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. பேச்சாளராக ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர், ஜோதிடத்தின் மேல் ரொம்ப ஒரு ஆர்வமும் திறமை மிக்கவர், ஒரு தனித்துவமாய் என்று ஜொலிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும், உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்ற அற்புதமான ஒரு மனிதர். ஐயாவுடைய ஸ்பீச்சு, சொற்பொழிவு அப்படின்ற ஒரு விஷயங்கள் அது இங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்ட, மகரிஷிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தொடர். அவருக்கு நிறைய இடத்துல நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு உத்வேகத்தையும் ஐயா அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றது. ஐயா அவர்கள் இப்பொழுது அற்புதமான ஒரு கருத்துக்களை பதிவு செய்ய வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. இருக்கும் இடம் தேடி வந்துதான் இந்த ஏழை உன்னை காண வேண்டுமா? நாங்கள் இருக்கும் இடம் என்று வருவாய் முருகா, நாங்கள் இருக்கும் இடம் என்று வருவாய், பெரு இன்பம் அது என்று தருவாய். மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் தலைவர், நிறுவனர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும், இங்கு தலைமையேற்று இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய ஐயா சீதா சுரேஷ் ஐயா அவர்களுக்கும், நமது ஜோதிட திலகம் ஆண்டாள் முருகன் ஐயா அவர்களுக்கும், முன்னால் பேசி அமர்ந்த சின்ன ஐயர் அவர்களுக்கும், தொட்டியம் பெரியசாமி ஐயா அவர்களுக்கும், மேலே பேச இருக்கும் எங்களது மூத்த முன்னோடி, என்றென்றும் எங்களுக்கு வழிகாட்டி இளம்பிள்ளையைச் சேர்ந்த சௌரிராஜன் ஐயா அவர்களுக்கும், எங்களது திருமண திறவுகோல் தங்கராஜன் ஐயா அவர்களுக்கும், வினோத்தினி அம்மா அவர்களுக்கும், கார்த்திகை அம்மா அவர்களுக்கும், பானு அம்மா அவர்களுக்கும், ராமன் பரசுராமன் ஐயா அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், எங்களது திருச்செங்கோடு ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவ்வளோ பெரிய வாய்ப்பை அளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி எனது உரையை இங்கு உரையாற்ற இருக்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கிரக வேதைகள் என்ற தலைப்பு. கிரக வேதைகள் இதை எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொன்றுக்கும் கிரக வேதைகள் அப்படின்னு இருக்கு. சில ஜாதகத்தில் நல்ல இடத்துல நல்ல சுபசாரத்தில் ஒரு கிரகங்கள் இருந்து அந்த செயல்பாடுகள் அந்த பாவக ஆதிபத்தியம் வாங்கி இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நடக்காத இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்தில் ராகு கேது இருப்பது அது வேதையாகும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நட்சத்திரத்தில் இருந்து 9வது நட்சத்திரத்தில் ராகு கேது இருப்பது வேதையாகும். இப்ப சூரியன் மேசத்திலேயே இருக்கிறார்னு வச்சுக்கோ, அதோட 9வது நட்சத்திரம் எங்க விலகும்?
கடகத்தில் விலகும். அப்போ ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து 4வது இடத்தில் ஒரு நட்சத்திரம் விலகும் போகுது. அது 9வது நட்சத்திரமா, அது ராகு கேது அதில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு சரியான இந்த சொல்லக்கூடிய பாயிண்ட கிரக வேலை செய்கிறது அப்படிங்கிறத கண்டடிச்சிடலாம். சரி, அப்படி இருந்துட்டால் என்ன பலன் அப்படின்னா, இவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். நிரந்தரமான தொழில் அப்படிங்கிறது அந்த இடத்துல பிரச்சனையாக இருக்கும். அதே போல வேலை சார்ந்த பிரச்சனைகளும் மேலோங்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் இருக்குன்னு வைங்களேன், சூரியன் எங்கே ஆட்சி பெறார்? காலப்புருஷனுக்கு 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறார். எந்த இடத்துல நீச்சம் பெறார்? காலப்புருஷனுக்கு 7ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஜாதகத்திலேயா இருந்தாலும் சூரியன் நின்ற பாவகத்துக்கு 3ஆம் பாவகம் உங்களுக்கு பாதிப்பை தரும். அப்ப உங்க லக்கணத்துக்கு அது என்ன பாவகம், காலப்புருஷனுக்கு அது என்ன பாவகம் என்று பார்த்தீங்கன்னா நீங்க பலன் எளிமையா எடுத்துடலாம். அப்ப எடுத்து சொல்லும்போது சரி, ஜாதகருக்கு அப்படி பார்த்துடுறோம். மற்ற உறவினர்களுக்கு, நம்மளோட அம்மாவுக்கு அப்பாவுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஜாதகம் கேட்குறாங்க அப்படின்னா அந்த பாவகம் உங்கள் லக்கணத்துக்கு 3க்கு 3ஆம் பாவகத்துக்கு அது என்னவா வருது, அது கூட பிறந்த சகோதரத்துக்கு சொல்லிடலாம். அப்படி எடுத்து சொல்லும்போது அவங்களுக்கும் இந்த வேதை என்று சொல்லக்கூடிய பாவகம் என்ன பாவகமாக வருகிறது என்று எடுத்துக்கொண்டு நீங்கள் சொன்னீர்கள் ஆனால் உங்களை பிரமிப்பாக பார்ப்பார்கள். மறுபடியும் சொல்றேன், சூரியன் என்ற நட்சத்திரத்திலிருந்து 9வது நட்சத்திரத்தில் ராகு கேது இருந்தால் அவர்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் வேலை சார்ந்த பிரச்சனைகளும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். இது மற்ற உறவினர்களுக்கு என்ன பாவகமாக வருகிறதோ அது சார்ந்த உறவுகளும் அது சார்ந்த பிரச்சனைகளும் அங்கே இருக்கும். அடுத்து சந்திரன் இருந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால், சந்திரன் இருந்த நட்சத்திரத்திற்கு 7வது நட்சத்திரத்தில் செவ்வாய் இருப்பது வேதையாகும். சரிங்களா? இப்ப நீங்க அப்படியே போட்டுக்கலாம். சந்திரன் நிற்கிறது மேசத்திலேயே வச்சுக்காங்க. அப்ப 7வது நட்சத்திரம் எந்த வீட்டில் விழுகும்? 3லையும் 4லையும் விழுகுங்களா? அப்ப 3ஆம் வீட்லேயோ 4ஆம் வீட்லேயோ செவ்வாய் இருந்தால், சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 3வது வீட்லேயோ 4வது வீட்லேயோ செவ்வாய் இருந்தால் அது அங்க வேதையை தரும். அவர்களுக்கு அன்றாட சாப்பாடு சரியான நேரத்துக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. சாப்பாடு இருக்கும், வேணா சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. சுகர் பேஷண்ட் மாரி தான், எல்லாமே இருந்தும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும். அடுத்து செவ்வாய் இருக்கும் நட்சத்திரத்திற்கு, செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்கு 4வது நட்சத்திரமாக புதன் இருப்பது வேதையாகும். அப்ப அதே செவ்வாயை கொண்டு போய் மேசத்துல போடுங்க. 4வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? அப்ப செவ்வாய் இருக்கும் இடத்திற்கு 2வது இடத்தில் புதன் இருந்தால் அவர்களுக்கு வேதையாகும். அவர்கள் வீடு நிலம் எல்லாம் வாங்கினாலும் நிலையாக இருந்தாலும் அதெல்லாம் விற்கக்கூடிய சூழ்நிலையை தந்திடும். செவ்வாய்க்கு 2வது வீட்டில் புதன் இருந்தால் இதை நீங்க சொல்லி பாருங்க, சரியா இருக்கும்.
மேலும் நிறைய பலன்கள் சொல்லலாம், வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். 2ஆம் வீட்டில் என்ன செவ்வாய் இருந்துக்கோ, அதாவது புதன் இருந்துட்டா இன்னும் நிறைய சொல்லலாம். நீங்கள் அது என்ன ஆதிபத்தியம், என்ன சாரம் வாங்கியிருக்கு, யாரோட சாரம் என்னங்கிறத நீங்கள் தசாபுத்தி என்ன அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். சரிங்களா? அதே போல் புதன் இருக்கும் நட்சத்திரத்திற்கு 5வது நட்சத்திரத்தில் குரு இருப்பது வேதையாகும். இவங்களுக்கு கற்ற கல்விக்கு ஏற்ற தொழிலோ உத்தியோகமோ அமையாது. ஒரு உதாரணத்திற்கு, இவர் ஒரு வக்கீலாக இருக்கிறார்னு வைங்க. இவர் படித்து வக்கீலாகிட்டார், கோர்ட்டு வாசப்படியே கூட மிதிக்க முடியாது. அது மாதிரி சூழ்நிலையை தரும். அப்போ நீங்கள் காலப்பிரசனுக்கு போட்டுக்காங்க. அப்போ 5வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? மிருகசீரிசம். அப்போ 2ஆம் வீட்லேயோ 3ஆம் வீட்லேயோ புதன் இருக்கும் இடத்துக்கு 2ஆம் வீட்லேயோ 3ஆம் இடத்துலையோ குரு இருந்தால், புதனுக்கு 2ஆம் வீட்லேயோ 3ஆம் வீட்லேயோ குரு இருந்தால் அது வேதை. அவர் கற்ற கல்விக்கு தகுதியான வேலை அவருக்கு கிடைக்காது. அதே போல குரு இருக்கும் நட்சத்திரத்திற்கு 6வது நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருப்பது வேதையாகும். குரு இருக்கிற வீட்டுக்கு 6வது இடத்துல சுக்கிரன் இருந்தால் வேதை. இப்போ காலப்புருஷனுக்கே நீங்கள் எடுத்துக்காங்க. இப்போ குரு லக்கணத்தில் இருக்கு, மேசத்தில் இருக்கு அப்படின்னா 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ 3வது வீட்டில் உழுகும். அப்போ குரு இருக்கிற வீட்டுக்கு 3வது வீட்டில் சுக்கிரன் இருந்தால் இவங்க குழந்தைங்க அவர்களை பார்த்துக்க மாட்டார். முன்கூட்டியே நீங்கள் சொத்தெல்லாம் எழுதி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்காங்களே, எனக்கு பின்னாடி தான் இந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி அவங்களுக்கு உண்டுன்னு எழுதி வைக்கணும். ஐயா புரியுதா? இப்ப குரு நின்ற இடத்துக்கு 3வது இடத்துல சுக்கிரன் இருந்தா அது வேதை, கிரக வேதை. அதனால அவங்க குழந்தைகளாலேயே அவங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது, அவமானப்படக்கூடிய சூழ்நிலையை தந்துடும், உதவாது. பசங்களோ பிள்ளைங்களோ அவருக்கு உதவாது. இதுதான் கிரக வேதையோட அமைப்பு. அதை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சொல்லி பாருங்க, சரியான இது தரும். இதை நான் அனுபவத்தில் எடுத்தது தான், பழைய குருமார்கள் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான். வேணா கண்டிப்பா இது சரியா இருக்கு. அதே போல சுக்கிரன் இருக்கும் நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரத்தில் சனி இருப்பது, என்ன வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், கோடி கோடியா பணம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை தரும். மேலும் அப்ப சுக்கிரன் இருக்கிறது நீங்க மேசத்துல வச்சிட்டீங்கன்னா, அப்ப 8வது நட்சத்திரம் எங்க வரும்? கடகத்தில் வரும். அப்ப சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு 4வது இடத்தில் சனி இருப்பது அவர்களுக்கு வேதையை தரும். அப்படி இருந்துட்டா அவங்களுக்கு சரியான வாய்ப்புகளை, வசதி வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியாது. இருந்தும் பட்டினி அப்படிங்கிறாங்க பார்த்தீங்களா, அது போலதான். அதே போல சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு 9வது நட்சத்திரத்தில், சனி பகவான் இருக்கும் இடத்தில் 4வது வீட்டில் சூரியன் இருப்பது வேதை. யாருக்காவது சனி பகவான் இருக்கும் இடத்துல இருந்து 4வது வீட்டில் சூரியன் இருந்துட்டா கண்டிப்பா இவங்களுக்கு ஆயுள் தோஷம் உண்டு. அந்த குடும்பத்தில் அற்ப ஆயுள் உள்ளவர்கள் உண்டு. இது ஜாதகருக்கும்
சொல்லும், வம்சா வழியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லும், தாத்தா வழியிலேயோ அப்பா வழியிலேயோ இருக்கிறவங்களுக்கு சொல்லும். இப்போ ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாதக ரீதியாக நீண்ட ஆயுள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த கிரக வேதைகள் மூலியமாக நாம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, நீண்ட ஆயுள் இருக்கிறவங்களுக்கு மத்தியம ஆயுளாக இருக்கும், மத்தியம ஆயுளாக இருக்கிறவங்களுக்கு அற்ப ஆயுளாக இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இவர் வந்துட்டாருங்க அப்படின்னு இருந்தால் அவருக்கு 70 வயதுக்கு மேலே ஒரு நாள் கூட இல்லை. இந்த கிரக வேதையின் நிலைப்பாடுகள் இப்படி தான் சொல்லும். அதே போல ராகு கேது இருக்கும் நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்தில், ராகு கேது இருக்கும் நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் கிரக வேதை. அதே போலதான் ராகு கேது இருக்கும் இடத்துல இருந்து 4வது வீட்டில் ஒருத்தருக்கு சந்திரன் இருந்துவிட்டால், ராசி அமைந்து விட்டால் அவங்களுக்கு கிரக வேதை செயல்படும். அந்த குடும்பத்திலேயோ அந்த வம்சாவளியிலேயோ விஷத்தால் மரணம் என்று இருக்கும். தேவையில்லாத மன பயம் உருவாகும். அந்த ராகு கேது இருக்கும் இடமும் அவங்க லக்ன ரீதியாக என்ன பாவகமாக இருக்கிறதோ அந்த பாவக சார்ந்த தொந்தரவும் அவர்களுக்கு உண்டு. இது கிரக வேதையின் அமைப்பு. பொதுவாகவே இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா நாங்கள் ஜாதகம் படிச்சிட்டோம், 7-8 வருஷம் ஆகுது. நைட்டு சென்னையிலிருந்து கூட ஒரு ஐயா பேசினார், அவருக்கு வயசு 65 வயசு. நான் ரொம்ப காலமாக இந்த ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், இன்னும் பலன் சொல்ல வரல. அப்படின்னா ஒருத்தர் லக்னாதிபதிக்கு 6ஆம் பாவகத்தில் பாவர்கள் இருந்தால், அவர்கள் லக்னாதிபதிக்கு 6ஆம் பாவகத்தில் பாவகர் இருந்தாலே அவர் நினைத்தபடி நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. நீங்கள் இப்படியே ஒவ்வொரு பாவகத்துக்கு எடுங்க. சரி, இது எல்லாமே நம்ம மைனஸாகவே சொல்லிடலாமா, ப்ளஸ்ஸாக சொல்ல முடியாதா அப்படின்னா, லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 9ஆம் பாவக அதிபதி சிறப்பாக இருந்தால் அவர் நல்ல பலனை அனுபவிப்பார். சரிங்களா? அப்போ 9ஆம் அதிபதி ஒவ்வொரு பாவகத்துக்கும் 3ஆம் பாவகம் என்பது ஒருத்தருக்கு ஆயுளை சொல்லக்கூடியது. 8க்கு 8ஆம் பாவகம் 3ஆம் பாவகம். அப்போ இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 3ஆம் பாவகத்தை பலப்படுத்தணும். ஐயா நான் 3ஆம் பாவகத்தை நான் பலப்படுத்தணும், நான் என்ன பண்ணுறது? எல்லாரும் சொல்கிறாங்க இந்த கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடலாம். எந்த கிரகத்தையும் ஆக்டிவேஷன் யாராலையும் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய யாருக்கும் கொம்பெல்லாம் முளைக்கல. சரிங்களா? கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ண முடியாது, கிரக காரகங்களை ஆக்டிவேஷன் பண்ண முடியும். 3ஆம் பாவகம் என்பது இளைய சகோதரத்தை சொல்லும். உங்கள் இளைய சகோதரத்தோட என்ன சலுப்பு சங்கட்டங்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க. சாப்பிட்டையான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. நம்ம அண்ணனாக இருக்கவும் தானே கேட்குறான் அப்படின்னு நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? அப்போ அந்த காரகமும் பாவகமும் இயங்குமா, இயங்காதா? அப்போ ஒருத்தருக்கு 4ஆம் பாவகம் பாதிச்சிருக்கு அப்படின்னா அம்மாவோட போய் 1 மணி நேரம் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. அப்போ அந்த பாவகம் இயங்கும். ஒருத்தருக்கு 5ஆம் பாவகம் என்பது புத்திரத்தை சொல்லும், அதாவது புத்திர பாக்கியத்தை சொல்லும். ஒருத்தருக்கு குலதெய்வத்தை சொல்லும், தாத்தாவை சொல்லும். அவர்களுக்கு உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் குடும்பத்தோட போய் உழவாரப்பணி செய்யுங்க. இதோட பரிகாரம் வேறு ஏதாவது வேணுமா? ஏன் பரிகாரம் வேலை செய்யாதுன்னு நீங்கள் ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க மேடைக்கு மேடை? ஐயா பரிகாரம் என்பது இல்லை அப்படின்னு சொல்கிறது சும்மா போய். அப்போ பரிகாரம் இல்லைன்னா இத்தனை கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்களா, அத்தனையும் உண்மை இல்லையா, பொய்யா? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாதுங்கிறாங்களா, அதில் பொய்யா? தயவு செய்து பரிகாரம் செய்வது என்பதை குறையாக சொல்லாதீர்கள். பரிகாரம் எப்படி சொல்ல வேண்டும் என்பதை முறையாக சொல்லுங்கள். நீங்கள் ஜெயிக்கலாம், எல்லா பாவகத்தையும் செயல்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த
முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாகவும் சங்கத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. இப்பொழுது உணவு இடைவேளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய சௌரிராஜன் ஐயா அவர்கள் இன்னும் டைம் இல்லை, கைகளிட்டு நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் எல்லாம் நிறைய பேச்சாளர்கள் கொடுக்க இருக்கின்றார்கள். முதல் முறையாக வினோதினி மேடம் அவர்கள், அடுத்தது இன்னொரு மேடம் அவர்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்க இருக்கிறார்கள். கடைசியாக MM சிஸ்டத்தின் மூலமாக மிக எளிய முறையில் பலன் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வழிமுறைகள் உதாரண ஜாதத்தோட விளக்கங்கள் கொடுக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய ஸ்டாலில் MM சிஸ்டம் புத்தகம் வைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கிறவங்க அந்த புத்தகம் வேணுன்றவங்க 360 ரூபா மதிப்புள்ள அந்த புத்தகம் 300 ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது 27 நட்சத்திர தூண்கள் புத்தகம் இருக்குது, அதையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த புத்தகம் வேணுன்றவங்க 120 ரூபாய்க்கு இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும், அந்த புத்தகத்தினுடைய விலை 200, 120 ரூபாய் இங்கே வந்திருக்கிறவங்கள மட்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது ஆண்டு விழா மலர் புத்தகம் இருக்கிறது, நிறைய தகவல்கள்லாம் இருக்குது. அந்த புத்தகம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். வாங்கி மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறனாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்றத தெரிவித்து கொண்டு, அந்த புத்தகத்தினுடைய விலை 100 ரூபா. அது நிறைய தகவல் இருக்குது, எல்லாமே கலரில் போட்டு விளம்பரம்லாம் போட்டு நீட்டாக இருக்கும். ஆன்மீக தகவல்கள், ஜோதிட தகவல்கள், வாஸ்து குறிப்புகள், இது போன்ற நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அன்பான ஒரு அறிவிப்பு, முக்கிய தகவலும் நம்முடைய MM ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு. வருகின்ற ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி அன்று மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் கல்வி மையத்தின் சார்பாக 108 நபர்களுடன் காசி யாத்திரை விமானத்தின் மூலமாக நம்ம கூட்டிகிட்டு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றது. இதில் முன்பதிவு செய்கிறதுல இன்றிலிருந்து முன்பதிவு செய்யப்பட இருக்கின்றது. அதில் 7 நாட்கள் காசி யாத்திரை விமானத்தின் மூலமாக தங்குமிடம், 3 ஸ்டார் ஹோட்டல், சாப்பாடு, ஃபுட்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு நபருக்கு 40,000 ரூபா வரும். விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்தி கொள்ளலாம். இங்கே வந்திருக்கிறவங்களும் காசி யாத்திரைக்கு வர்றதுனாலும் தாராளமாக வரலாம். அதாவது காசிக்கு இவங்க தான் போகணும், இவங்க தான் போகக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. காசி யாத்திரை அப்படின்ற ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செல்வது ரொம்ப விசேஷம். யாருக்கு புண்ணிய பாக்கியம் அதிகமாக இருக்குது அவங்க காசிக்கு வர முடியும். புண்ணிய பாக்கியம் குறைவாக இருக்கிறவங்க காரணம் மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் போகக்கூடாது, பெரிய வயசில் தான் போகணும், பேரம்பத்திட்டு தான் எடுத்துகிட்டு போகணும்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கு அதிகம் புண்ணியம் இருக்கோ அந்த வயசில் அவங்களுக்கு அந்த டைமில் கண்டிப்பாக செல்வார்கள். அதனால் இங்கே இந்த MM ஆன்மீக கலசம் யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருப்பவர்கள், இங்கே வந்திருக்கிறவங்க, காசி யாத்திரை வர விருப்பம் உள்ளவர்கள் இன்றே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள், வாய்ப்புள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். 108 பேருடன் 108 பேர் மட்டும்தான் பதிவு, அதுக்கப்புறம் பதிவு பண்ண முடியாது. நிறைய அதில் ஜோதிட குருமார்கள்லாம் வர இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லை, ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட டிப்ஸு தகவல்கள்லாம் இந்த ட்ராவலில் போகும்போது உங்களுக்கு நிறைய தகவல் கொடுப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் 2 முறை 50 பேர்த்துக்கு மேலே, ஒரு தடவை 60, இன்னொரு முறை 50 நபர்களோட நம்ம 2 முறை, வருடத்துக்கு 2 முறை காசி யாத்திரை நம்ம மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக பயணத்தை மேற்கொள்கின்றோம். அதனால் இதில் குழுவில் இருக்கிறவங்க, இங்கே வந்திருக்கிறவங்க, விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 7 நாட்கள். ஒன்று சென்னையிலிருந்து பெங்களூர்லேருந்து 2 இடத்துலேருந்தும் ஃப்ளைட் மூலமாக கிளம்புற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த இடத்துல வசதியாக இருக்குதோ அந்த இடத்துல நீங்கள் சொல்லி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்பதனை சொல்லி இந்த காலை நிகழ்வை இதோடு நிறைவு செய்து கொண்டு மாலை நிகழ்வுகள் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கப்பட இருக்கின்றது. எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் நிறுவனர் தலைவர் ஐயா அவர்களுக்கு ஆண்டாள் முருகன் ஐயா மரியாதை செய்ய
அதே போல் நமது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவியத்தின் செயலாளர் லோகநாதன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. நமது கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்களை விழா மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அற்புதமான இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்கள் விழாவிற்கு நன்கொடையாக 2000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள். ஐயாவுடைய சேவையை பாராட்டி மகத்தான சேவை, வாழ்த்துக்கள். அதாவது நம்முடைய ஆண்டாள் முருகன் ஐயாவுக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கள் ஒன்று கேட்கலான்னு இருக்குது. அதாவது இது ஒரு ரெக்வெஸ்டாகவும் ஐயாட்ட கேட்குறேன். நம்முடைய ஆண்டாள் முருகன் ஐயா அவர்கள் இங்கே வந்து ஈவினிங் டைமில் வந்து நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு ஒரு சிறு உதவித்தொகை, குணகர் ஐயா வாங்க, துணை செயலாளர், நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு மாதம் மாதம் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு வரோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஒரு குழந்தைங்களுக்கு மாதம் மாதம் 500 ரூபாய் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது அதிக விளம்பரப்படுத்துறதில்லை, யார்கிட்டையும் ரெக்வெஸ்ட் பண்ணி நான் கேட்பதும் இல்லை. விருப்பம் இருக்கிறவங்க கொடுக்கறத வச்சு மீதி இருக்கிறத எங்கள் கையிலேருந்து நிர்வாகத்திலேருந்து கொடுத்துட்றோம். ஸோ அந்த வகையில் நம்முடைய ஆண்டாள் முருகன் ஐயா வந்து ஒரு டைம் இல்லை, மாதம் மாதம் ஒரு சின்ன ஒரு தொகை, ரைட், மகிழ்ச்சி. ஐயா அவர்கள் வந்து மாதம் மாதம் 2 நபர்களுக்கு, ஐயா இதை சொல்லிடுறீங்க, மாதம் மாதம் 2 நபர்களுக்கு நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு, ஏன்னா மாதம் மாதம் நம்ம நலிவடைந்த ஜோதிடர்களுக்கு ஒரு 6 பேர்த்து ரெகுலராக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேருந்து ஐயா அவர்கள் வந்து மாதம் 2000 ரூபாய் என்னால் முடிஞ்ச ஒரு உதவித்தொகை ஜிபே ஐயா பண்ணிருக்கார். அதனால் ஐயா அவனுடைய இதுக்கு வந்து ஒரு 2 பேர்த்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பங்களிப்பு கொடுத்துருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மிக்க நன்றி ஐயா. கை கழுவுறது பின்னாடி, சாப்பிட்டு வந்ததுக்கு